ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ ஆக்சுவலாக ஃப்ரைடே என்ன ஒரு மார்க்கெட் மூவ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஈவன் நம்ம அதுக்கு முன்னாடி நாளே நம்ம சொல்லியிருந்தோம். நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், மார்க்கெட் வந்து மேலே தான் போக போகிறான்னு. பட் எனக்கு இவ்வளோ போகுன்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. மேபி இந்த பிபி டைனமிக்கல்னால் லாஸ்ட்டாக இருந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் 25,620 இந்த ரேஞ்சனுக்கு வரும் அப்படின்னு நினச்சேன். பட் அவன் அதெல்லாம் உடச்சி ஒரு மூவ் போனால் பாருங்கள், இது வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அது போனது இல்லாமல் ஒரு டவுன் ஒன்று இறங்கினான் பாருங்கள். அந்த சென்செக்ஸ் எக்ஸ்பைரியில் எனக்கு தெரியாது, பட் நான் அதில் சென்செக்ஸில் நான் பெருசாக நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னோடய ஆப்பில் வந்து இல்லை, சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இல்லை. அதனால் அங்கே என்ன ஆகிருக்கு அப்படின்றத நம்ம ஜஸ்ட்டு சென்செக்ஸில் பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது 5 மினிட்ஸ். ஸோ இது 5 மினிட்டில் ப்ரைஸ் ஆக்ஷன், ஓகேங்களா? ஸோ இந்த ஒரே ஒரு கேண்டில் மட்டும் பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்து 84,400லேருந்து டவுனு கிட்டத்தட்ட 83,300 ஒரு 1,100 பாயிண்ட்டு ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் கொலாப்ஸ் ஆகிருக்கு. அப்படின்னா அட் எக்ஸ்பைரி அப்படின்னு சொல்லும்போது அங்கே என்ன மாதிரி பெயின் இருந்திருக்குன்ட்டு நான் சொல்ல வேண்டிய விஷயமே இல்லை. ஓகே, அப்படி விழுந்தது அங்கேயோட நிறுந்து அங்கேயே கன்சாலிடேட் ஆகி முடிஞ்சதான் கூட பரவாயில்ல. அவன் அகெயின் வந்து அந்த இடம் போனான் பார்த்தீங்களா? ஸோ இங்கே தான் இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்னு சொல்ல போகிற 2 விஷயம் வந்து நடந்திருக்கும். ஸோ மார்க்கெட் அந்த ரிவர்ஸ் ஆன பாயிண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட, ஸோ சப்போர்ட் எடுத்ததும் பார்த்தீங்கன்னா அந்த பிபி டைனமிக்கோட சப்போர்ட்டு தான், ஓகேங்களா? கிளியராக எடுத்து போயிடுச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து லாஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஏதாவது ப்ராஃபிட் லாஸ் பண்ணியிருந்தீங்க இந்த சென்செக்ஸ் எக்ஸ்பைரியில் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா? நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நாளைக்கு மிட் கேப் நிஃப்டி எக்ஸ்பைரி அப்படின்றதுனால நாளைக்கு மேபி மார்க்கெட் கொஞ்சம் வந்து கன்சாலிடேட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இண்டெக்ஸ் ஃப்யூச்சரில் பெரிய விஷயங்கள் இல்லை, பட் அதுக்கு பதிலாக பிசிஆர் வந்து அதிகமாக அக்குமுலேட் ஆகிருக்கு அப்படின்றதுனால, ஸோ நிஃப்டி பிசிஆராக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டி பிசிஆராக இருக்கட்டும், அதுக்கெலாம் இன்னும் 3 நாள் டைம் இருக்குது அப்படின்றதுனால அந்த புட்டை ஹோல்ட் பண்ண வைப்பாங்க. ஸோ ஃபர்தராக முன்னாடி கொண்டு போக வைக்க மாட்டாங்க அப்படின்றத நம்புகிறேன். ஸோ ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் நாளைக்கு கன்சாலிடேட் இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் ஆஸ் பர் மீ. அண்ட் ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரியில் விஷயங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். பட் மிட் கேப் நிஃப்டியில் ஐவியை பொறுத்த மட்டுக்கும் விஷயங்கள் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்குது. ஸோ ப்ரிஃபரபிள் ஐவி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே போனால் கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம ரீசெண்டாக பார்த்த எக்ஸ்பைரியிலேயே இதுதான் கொஞ்சம் வியர்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 13,000க்கு போனாலும் வந்து பெருசாக வந்து ஐவி ஷூட்டப் இல்லை. அதே மாதிரி 13,200க்கு 250 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஐவி ஸ்பைக் இல்லை. ஸோ 250க்கும் 13,000க்கும் நடுவில், 13,250க்கும் 13,000க்கும் நடுவில் எக்ஸ்பைரி நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் ரொம்ப ப்ரிஃபரபிள் ஐவி வந்து 13,100. ஸோ 13,100க்கும் 13,200க்கும் நடுவில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சி, பார்க்கலாம் நம்ம நாளைக்கு இந்த எக்ஸ்பைரி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த விஷயந்தான் நண்பா. ஸோ நம்ம வீடியோ லாஸ்ட்டு ஒரு 2 to 3 டேஸ் முன்னாடி நான் சொல்லிக்கிட்டு வரேன், இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அப்படியே எதாவது ஐடியா வச்சுருந்தீங்கன்னா பணத்தை உள்ளே போட்டுருங்க, டைம் இருக்குது, நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற டைமுன்னு நான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் நோட் பண்ணியிருந்தீங்கன்னு தெரியல. நமக்கு முன்னாடி அவன் கேஷை போட்டான், ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் நினைக்கிறேன் 2 பில்லியன் அமௌண்ட், ஓகேங்களா? கிட்டத்தட்ட 2 பில்லியன் உள்ளே போட்டிருக்காங்க வித் 1 டேல. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஹையஸ்ட் டே இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஃப்ஐஐ கேஷில் போட்ட அமௌண்ட்டு கிட்டத்தட்ட 14,000 கோடி. ஓகே, அவன் எதாவது பல்டியில் ஒரு ஸ்டாக் வாங்குறான், 2 ஸ்டாக் வாங்குறான். பட் அவங்க இந்த மாதிரி ஒரு ஆல் டைம் ஹையில் இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நான் தெரிஞ்சு நான் பார்த்ததில்ல, பெருசாக பார்த்ததில்ல. அவன் 2,000 கோடி இன்னும் 7 நாளில் கூட பொறுமையாக வாங்கியிருக்கலாம். ஒரே நாளில் ரஷ் பண்ணி வாங்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஸோ இண்டெக்ஸ் ஃபியூச்சரு இன்னும் ஒரு வாரத்தில் எக்ஸ்பைரி இருக்குது. கண்டிப்பாக இது ரோல் ஓவருக்கான விஷயமா இருந்திருக்கும், இல்லைனா அடுத்த மாதத்துக்கான கான்ட்ராக்ட் இருக்கும். இப்போவே சொல்கிறேன், இது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்நார்மல் மார்க்கெட் கண்டிஷன். ஸோ ரொம்பவே மார்க்கெட் வந்து ஆப்டிமிஸ்டிக்காக இருக்குது. ஸோ மேலே போக தான் பார்க்குது. ஸோ என்ன டிப்பு வந்தாலுமே அவன் வாங்க ரெடியாக இருக்கான் அப்படின்றத இந்த டேட்டா மூலமாக நான் பார்க்குறேன், ஓகேங்களா? ஸோ அவன் வாங்கலை அப்படின்னா கூட இவன் இந்த டேட்டாவை இதுக்கப்புறம் பார்த்ததும் இவன் சும்மா இருக்க மாட்டான். டிஐஏ இவனும் உள்ளே பூந்து வாங்க ஆரம்பிச்சிருவான். இந்த போட்டியிலே மார்க்கெட் வந்து ப்ரைஸ் எல்லாம் டிமாண்ட் பண்ணி மேலே போக தான் போகுது, ஓகேங்களா? இந்த ரேட் கட் அப்படின்றது இந்தியா மாதிரியான ஒரு சில எமர்ஜிங் கண்ட்ரியில் கேஷ் ஃப்ளோ அதிகப்படுத்தும் அப்படின்றத ஜேபி மார்கன் ஆல்ரெடி சொன்னது தான். மேபி அதுவான்னு எனக்கு தெரியலை, பட் மேபி இருக்க வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? எஸ் நண்பா, நம்ம போடுற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் தயவு செஞ்சு நம்ம வீடியோ ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க பார்க்கும்போது. அண்ட் நம்ம நினச்சது தான் நண்பா, ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி நினச்சது தான் இந்த விஷயம்.
மார்க்கெட்டு மேலே தூக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். பட் இது ஜஸ்ட் வந்து ஒரு ட்ரைலர் மாதிரி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்க்குறேன் இது ரொம்ப ஒரு ஆப்டிமிஸ்டிக் அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ மேபி இந்தியாவில் இன்னொரு 4 வருஷத்துக்கு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்குது. அண்ட் நிறைய விஷயங்கள் இந்தியாவுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கனால வெளியேருந்து உள்ளே வர கேஷ் ஃப்ளோவோட விஷயங்கள் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் மியூச்சுவல் ஃபண்டில் கிட்டத்தட்ட வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஏயும் வந்து வச்சதில்லை. ஸோ கீப் ஆன் மந்த்லி எஸ்ஐபியோடைய ஃப்ளோஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதெல்லாமே ஒரு லாங் ரனில் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத வந்து நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ட்ரேடிங்க்கு அப்பாற்பட்டு இந்த விஷயம்லாம் நல்ல விஷயம் அப்படின்றதுனால இது எப்படி நம்ம ட்ரேடிங்கோட கோரிலேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வால்டிலிட்டி கொஞ்சம் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா சடனாக ஒரு நாள் ஏறிட்டு அதுக்கப்புறம் 2 நாள் கன்சாலிடேட் ஆகும், அகெயின் ஏறிட்டு கன்சாலிடேட் ஆகும். இந்த மாதிரி நடக்க தான் மார்க்கெட்டில் ட்ரேடிங்க்கு நடக்க வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா? இந்த மாதிரி மார்க்கெட் சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 14,000 கோடி ரூபா எஃப்ஐ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 பில்லியன் அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் ஹியூஜ் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் ஒரே நாளில் இப்படி பண்ணது. உங்கள் கருத்து ஏதாவது இருந்தால் இது ரிலேட்டடாக நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் பண்ணலாம். அண்ட் ஸோ நேத்தோட ஹை தான். யாரும் இதை வந்து நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. 25,849 ஆல்மோஸ்ட் போன எக்ஸ்பைரின்னு நினைக்கிறேன். லோ கிட்டத்தட்ட 24,900. ஸோ ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட்டு. ஓகேங்களா? ஒரே ஒரு வாரம் 4-5 நாளில். ஸோ ஒரு சூப்பரான ஒரு ரேலி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து 2 டேஸோட ஹை அண்ட் லோ நான் நிஃப்டியில் மார்க் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கூட பிபி டைனமிக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இனிஷியல் லெவல் பிரேக் அவுட்டுக்கு. ஓகேங்களா? பட் நாளைக்கு மிட் கேப் நிஃப்டி அப்படின்றதுனால ஸோ நம்ம அந்த சொன்ன அந்த ரீஜனுக்குள்ளே 13,000க்கும் 13,200 250க்குள்ளே எக்ஸ்பைரி ஆக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் ராக்கெட் விட்டால் தான் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? ஏன்னா அதுக்கு மேலே போச்சுன்னா ஸ்பைக் ஆச்சுன்னா ஐவி அதிகமாகும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. பட் லெட்ஸ் see நம்ம பார்க்கலாம். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஃபியூச்சர் வர்சஸ் ஸ்பாட்டில் பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இது வந்து இந்த வாரம் வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது, கண்டிப்பாக அலைன் ஆகணும். ஓகேங்களா? ஒன்று இந்த ஃபியூச்சர் வந்து ஸ்பாட்டோட கண்டிப்பாக அலைன் ஆகிடணும். பேங்க் நிஃப்டி நேற்று ஒரு 147 பாயிண்ட் ப்ளஸில் இருந்தது, இன்றைக்கி கிட்டத்தட்ட 197 பாயிண்ட் நெகட்டிவில் இருக்குது. அலைன் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மேபி கன்சாலிடேட் ஆச்சுன்னா அலைன் ஆகிடும். அதனால தான் சொன்னேன் நாளைக்கு மேபி கன்சாலிடேட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது ரொம்பவே. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பெரிய ஒரு க்ளூ கிடையாது. பட் இதில் ஒரு பெரிய க்ளூ இருக்குது. என்ன க்ளூனா அகைன் வந்து மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகும். நாளைக்கு இந்த ஹையர் ரீஜனில் கன்சாலிடேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகமாக இருக்குது நண்பா. ஓகேவா? அதை தான் நான் இந்த பிசிஆரில் பார்க்குறேன். வேறு எதுவும் இல்லை. மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணும் கண்டிப்பாக. அப்போ தான் செல் பண்ணவங்களுக்கு 2 நாள் அந்த டைம் டிகே கூட ஈஸியாக வந்து கேப்சர் பண்ண முடியும். சப்போஸ் வேகமாக ஒரு பாயிண்ட் இறங்கினாலும் அந்த இடம் ஈக்விட்டியை வாங்கிக்கிட்டு இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி கூட போட்டுக்கிட்டு அகைன் மார்க்கெட்டை வந்து ஜம்ப் பண்ண விடுவாங்க. ஓகேங்களா? ஸோ குளோபலாக மார்க்கெட் வந்து ரொம்பவே புல்லிஷாக இருக்குங்க. ஸோ அதை எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த ரேட் கட்டு தான் மார்க்கெட்டில் இப்போ ஒரு ஃபியூல் போட்டிருக்குன்னு சொல்லலாம். அந்த ஃபியூல் தான் இந்த அமௌண்ட்டையே நம்ம மார்க்கெட்லேயும் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ பணம் இருக்குது, கேஷ் வச்சுருக்கீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நிறைய ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகேங்களா? ஸோ நிறைய நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சி தைரியமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது நான் சொல்கிறேன். இவ்வளோ விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம பேசியிருக்கோம். இது உங்களுக்கு நாளைக்கு மேபி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.